ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமன்ஸ் ஆர்ட். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு மல்லிகை பூவும் முல்லை பூவும் சேர்த்து எப்படி நம்ம நார்மல் மெத்தடில் பூ கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த பூ வந்து கட்டுறதுக்கு நம்ம நார்மலாக பூ கட்டுற த்ரெட்டே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நாம் இனி பூ கட்டுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இவ்வளோ திங்ஸும் நமக்கு போதும் பூ கட்டுறதுக்கு. இனி நம்ம த்ரெட்டை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எப்போவும் மாதிரி ஒரு எண்டை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த எண்டில் இருந்து தான் நம்ம வந்து பூ கட்ட வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் லென்த்துக்கு வந்து இந்த மாதிரி த்ரெட் வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு அடுத்து நம்ம வந்து பூ கட்ட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் வந்து மல்லிகைப்பூ வந்து கட்ட போகிறோம். மல்லிகைப்பூ வந்து கீழ்ப்பக்கம் ஒரு பூ வச்சுக்கோங்க, மேல் பக்கம் ஒரு பூ வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக அந்த தண்டு பகுதியில் இந்த மாதிரி த்ரெட் வச்சு ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த மாதிரி 3 விரல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 3 விரலுக்கு வெளிப்பக்கமாக இந்த மாதிரி த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. கீழ்ப்பக்கம் இருக்க அந்த 2 விரலும் இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சிக்கணும். பிடிக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் த்ரெட்டை இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மெத்தடில் நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே கட்டி வந்து காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நாம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே 2 நாட் போட்டு தான் பூ வந்து ஸ்டார்ட் பண்ணணும், பூ கட்ட ஆரம்பிக்கும் போது. இனி நம்ம ஃபஸ்ட்டு மல்லிகைப்பூ வச்சாச்சு. இனி நம்ம முல்லைப்பூ வந்து வைக்க போகிறோம். முல்லைப்பூ வந்து நான் வந்து 2 பூவாக எடுக்க போகிறேன். கீழ்ப்பக்கம் 2 பூ, மேல் பக்கம் 2 பூ. ஃபஸ்ட்டு வந்து 2 பூ எடுத்து கீழ்ப்பக்கமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பூ எடுத்து நம்ம வந்து மேல் பக்கமாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக அந்த தண்டு பகுதியில் த்ரெட்டை வச்சு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நம்ம நார்மலாக நாட் போடுவோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி 3 விரல் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து எப்படி நாட் போடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து மல்லிகைப்பூ வச்சு கட்டுறேன். இதுவும் அதே மாதிரி தான். தண்டு பகுதியில் த்ரெட் வச்சு ஒரு சுற்றிட்டு நம்ம நார்மலாக எப்பவும் போடுற நாட் தான். நான் வந்து இதே மெத்தடில் நாட் போடுறது எப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ரொம்பவும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து புரியல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயிலாக புரியும். இந்த மாதிரி ஒருக்கா மல்லிகைப்பூ வச்சு தொடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் முல்லைப்பூ வச்சு கட்டுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி மாற்றி கட்டிகிட்டே வரலாம். உங்கள்கிட்ட இப்போ கொஞ்சம் பூ தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி 2 பூ வச்சு நம்ம வந்து கம்பைன் பண்ணி கட்டணும் அப்படின்னா நமக்கு பூ கொஞ்சம் லெந்தியாக வரும். அதுக்காக நான் வந்து எங்கள் வீட்டில் பூத்த முல்லை அண்ட் மல்லிகைப்பூ வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதனால நான் வந்து இந்த மாதிரி கம்பைன் பண்ணி கட்டியிருக்கேன். அதனால எனக்கு கொஞ்சம் லெந்தியாக கிடைக்கும். அதுக்காக உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி கட்டுங்க. ரொம்பவே அழகாகவும் இருக்கும், கொஞ்சம் லெந்தியாகவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்காக இதே மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு நாம வந்து கட்டிட்டே வரலாம் பாருங்க. கட்டியிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி ரொம்பவே அழகா இருக்கும். 2 பூ வச்சு கட்டும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இனி நான் வந்து என்கிட்ட இருக்க பூ வந்து எவ்வளோ லென்த்துக்கு வருதோ அவ்வளோ லென்த்துக்கு உங்களுக்கு நான் கட்டிட்டு காமிக்கிறேன். எனக்கு இவ்வளோ லென்த்துக்கு வந்திருக்கு. நான் வந்து கொஞ்சம் பூ இருக்கனால நான் வந்து 2 பூவை கம்பைன் பண்ணி கட்டினனால எனக்கு இவ்வளோ லென்த்துக்கு வந்திருக்கு. இல்லை அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சின்ன சைஸாக தான் எனக்கு வந்து பூ லென்த் வந்து கிடச்சிருக்கும். பாருங்க, ரொம்பவே அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மெத்தடில் உங்களுக்கு பூக்கட்ட தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டெய்லரிங் அண்ட் ஆரி ஒர்க்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனல் ரிஜோ டெய்லரிங் அண்ட் லக்ஸ் டிசைனர்ஸ் சேனலை நீங்கள் வந்து பார்த்து ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம்.